வணக்கம். இப்போ இந்த கஜா புயல் வந்தது இல்லைங்களா, அதில் தென்னை மரம் அழிஞ்சு போச்சு, ஆலமரம் விழுந்து போச்சு, எல்லா மரமும் விழுகவே விழுகாத ஒரு மரம் எது தெரியுங்களா? கடற்கரை ஓரத்தில் கூட விழுகாத மரம் எது தெரியுமா? பனைமரம் தாங்க. நம்பவே மாட்டீங்க நீங்கள். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதனுடைய ஆணிவேர்கள் அப்படிப்பட்டவை. இந்த பனைமரத்துடைய பெருமையை நம்ம நிச்சயமாக உணர வைக்கணும். பனை வாரியம்லாம் அமைச்சு பார்த்தாங்க, வாரியம் தான் அமைச்சாங்க. அதுக்கு மேலே என்ன ஆச்சுன்னு நமக்கே தெரியல. இந்த பனை மரங்கள் நம்முடைய சுதந்திரத்துக்கு முதல்ல இந்தியாவில் 110 கோடி பனைமரங்கள் இருந்திருக்கு. அப்போ நம்ம எவ்வளோ பேர் இருந்தோம் அப்படின்னா, நம்ம 30 கோடி பேர் தான் இருந்திருக்கோம். பாரதியார் சொல்கிறாரு, 30 கோடி பேர்களும் நாய்களோ பன்றி சேய்களோ அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நம்ம 30 கோடி, பனைமரம் 110 கோடி. இன்றைக்கி அப்படியே உல்ட்டாவாகி போச்சு. நம்ம 130 கோடி, பனைமரம் என்னாச்சு 10 கோடி. என்ன பண்ணோம்? அதனுடைய அருமையை நம்ம தெரிஞ்சுக்கலாம் போயிட்டதுனால அதை நம்ம வளர்க்குறத தவறிட்டோம். பாருங்கள், சேரர்களுடைய கொடியில் இருந்தது பனைமரம் கொடி தாங்க. இன்னும் சொல்லப்போனால் பணம் பூ தான் வச்சுருந்தான். விற்கொடி வச்சுருந்தாவன் பணம் பூ தான் அவனுக்கு இருந்தது. பாண்டியனுக்கு வேப்பம்பூ, சோழனுக்கு ஆத்திப்பூ, சேரர்களுக்கு பணம்பூ. இப்போ இந்த பனைமரத்தினுடைய தன்மை எடுத்து பார்த்திங்கன்னா, மரம் பயன்படும், ஓலை பயன்படும் குடிசைக்கு போடுறதுக்கு, நுங்கு பயன்படும், பதநீர் பயன்படும். சின்ன பிள்ளையாக இருக்கப்போ யாரும் எதுவும் வாங்கி தர மாட்டாங்க, பொம்மையெல்லாம் நாங்களே எல்லா பொருளும் செய்வோம். உதாரணமாக காத்தாடி செய்வோம். பனை ஓலை எடுத்து கட் பண்ணி ஒரு முள் எடுத்து அதில் குத்தி இப்படி எப்படினோம்னா அப்படியே கிருன்னு சுத்தம். அதில் சில பேர் டெக்னாலஜியை பயன்படுத்துவாங்க. எப்படி தெரியுங்களா? கொஞ்சம் சுண்ணாம்பும் கொஞ்சம் வண்டி மை கொண்டு தடவிருப்பாங்க. வச்சுட்டு இப்படி போனான்னா வட்டத்தில் ஒரு வெள்ளையும் ஒரு கருப்பும் சுற்றுங்க. பார்த்து ஆச்சரியப்படுவோம், இந்த கலர் காத்தாடி ஏது அப்படிலாம் கேட்போம். இப்போ இந்த பனைமரத்தில் என்ன வச்சுக்கோங்க, இவ்வளவு பயன்பாடுடைய இந்த பனைமரத்தில் என்னுடைய நண்பர் ஒரு முறை சொன்னார், இந்த பனைமரங்களை மட்டும் நம்ம நல்லா வளர்த்துட்டோம்னு சொன்னால் டாஸ்மாக மூடிடலாமா, அவ்வளவு வருமானம் இதில் வருமா. எல்லாத்த காட்டிலும் ஒன்று சொல்கிறாங்க, 2000 வருஷமாக இலக்கியங்கள் எதில் எழுதப்பட்டது என்றால் பனை ஓலையில் தான் எழுதப்பட்டன, மறந்துடக்கூடாது. இந்த பனை ஓலை மட்டும் இல்லைன்னா நமக்கு கம்பராமாயணம் ஏது, சங்க இலக்கியங்கள் ஏது, 10 பாட்டு 8 தொகை இதெல்லாம் ஏது. அப்போ இது ஒரு காலத்தில் தாளாக இருந்திருக்கிறது, ஓலையாக இருந்திருக்கிறது, கடிதமாக இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட இது பனைமரத்தினுடைய ஓலைங்கிறது நமக்கு தெரியுது. பனைமரம் பனங்கிழங்க சாப்பிட்றோம், பனம் பழத்தை சாப்பிட்றோம், நுங்கு சாப்பிட்றோம். நுங்கு மாத்திரம் சாப்பிட்டா பத்தாது, இந்த பதநீரில் கருப்பட்டி எடுக்கப்படுது. இந்த கருப்பட்டி தானுங்க நம்முடைய கருப்பட்டி காப்பி தானே குடிச்சிட்டு இருந்தான். சீனிங்கிறது இப்போ தானே வந்துச்சு. இவ்வளோ பேர் சுகர் பேஷண்ட்டாக மாற்ற காரணம் என்ன? அப்பாட்டிருந்து சொத்து வராட்டாலும் சுகர் வருங்கிறாங்க. ஏன் அப்படி வந்துச்சு? அதுக்கு காரணம் என்னென்னா, நாம் ஜீனியை பயன்படுத்துறது தான். வேம்பார் கருப்பட்டி நீங்கள் போய் பாருங்கள். அந்த வேம்பார் கருப்பட்டி இன்றைக்கு உடல் நலத்துக்கு எவ்வளோ நல்லா இருக்குது. அதுவும் களிக்கிண்டி அந்த கருப்பட்டியை நுணுக்கி நல்லெண்ணெய் ஊற்றி வெந்தயக்களியில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் வயிற்றில் புண்டு இருந்தால் சரியாக போகுங்க. இவ்வளோ பற்றிய மருத்துவம் நம்மகிட்ட இருக்குங்கிறப்ப நம்ம விடலாமா? அப்போ கருப்பட்டியை மறந்துடாதீங்க. திடப்பொருள் லிக்விட் ஃபார்மில் இருக்கக்கூடிய பதநீரை மறந்துடாதீங்க. நுங்கு செமி சாலிட் மாதிரி இருக்கும், அப்படி எடுத்து போட்டு அந்த இதில் சாப்பிட்டு போகிறது. இவ்வளோ விஷயம் இருக்குதுன்னு சொன்னால் பனைமரங்களுடைய பெருமையை நாம் பாரறிய செய்ய வேண்டும். ஏனென்றால் அவை நமக்கு சொந்தமானவை. இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு யாரையாவது உதாரணம் சொல்கிற போது, நீ இப்படி வா, அப்படி வா, அவர் மாதிரி வா, இவர் மாதிரி வா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். யார் மாதிரி தாங்க வருது அப்படின்னு அவங்க நம்மளை போட்டு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, எப்பா அதிகாரம் கையில் இருக்கிறது பெருசு இல்லை, அதை மக்களுக்காக பயன்படுத்துகிறப்ப தைரியமாக நின்று பயன்படுத்தணும். அப்படிப்பட்ட ஆள் ஒருத்தர் வேணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு அறிவுறுத்தணும். சரி, யாரை வச்சு அறிவுறுத்துறது? நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன். நான் பயணப்பட்ட ஒரு விஷயம். பெருந்தலைவர் காமராஜரை நான் சின்ன பிள்ளையில பார்த்துருக்கேன். நம்புறீங்களோ இல்லையோ பார்த்துருக்கேன். ஏன்னா 1964-65 நான் திருமணத்தில் படிக்கிறப்ப அவர் வந்திருந்தார். சரி, என்ன விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. சோழவன் தான் எனக்கு சொந்த ஊர். அங்கே ஆற்றுக்குள்ளே இப்போ வைகை ஆற்றுல பெருவெள்ளம் வந்துச்சுன்னா பரிசலில் தான் கிடக்க முடியும். ஒருத்தர் வாயில் கயிறை கவிட்டு போவார், அதில் போகணும். இந்த இடத்துல பாலம் கட்டால் நல்லது. நாங்கள் எல்லோரும் காமராஜ் வந்திருந்தார். சரி, பாலம் வேணுமா, கட்ட சொல்லுங்க அப்படின்ட்டார். அதிகாரிகள் வந்தாங்க, ஊரெல்லாம் சுற்றி பார்த்தாங்க. ஊரை தாண்டி 3 மைலுக்கு அங்கிட்டு போய் இங்கே தான் பாலம் போடுறோம் அப்படின்னாங்க. எல்லோரும் சொன்னாங்க, ஏயா ஊர்லேருந்து 3 மைல் போய் அங்கேருந்து போவாங்களா, பாலம் போட்டால் நாங்கள் சொல்கிற இடத்துல போடுங்க, எங்களுக்கு வேணாம்ட்டாங்க. திரும்ப காமராஜர் வந்தார். வந்தவுடனே என்ன ஆச்சு, ஏன் பாலம் கட்டலை? இல்லை அங்கே கட்டணுங்கிறாங்க அப்படிங்கிறாங்க மக்கள் சொல்லியிருக்காங்க. என்ஜினியரை புறம் கூப்பிட்டாரு. என்ன, எதுக்கு அங்கே கட்டணும், இங்கே கட்டினா நிற்காது அப்படின்னாங்க என்ஜினியர்கள். அப்போ காமராஜ் என்ன சொன்ன தெரியுமா, நிற்கணும், தெரியுதா, நிற்கணும், இல்லைன்னா உன் பதவி நிற்காது அப்படின்னு போயிட்டார். என்ன சரிங்களா,
காப்பர் தகடுகளை கொண்டு வந்து இறக்கி அந்த பாலத்தை கட்டி முடித்து அவர் பேர்லேயே திறந்தாங்க. அந்த பேர் காமராஜ் பாலம். அந்த பாலம் பின்னாடி இப்போ அதை உடச்சி பெரிய பாலமாக மாற்றுறதுக்கு உடைக்கப்பட்ட பாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டு போவீங்க. இதை நான் எதுக்கு சொல்கிறேன் தெரியுங்களா? நீ படித்தாளாக இருக்கலாம், மக்களுக்கு பயன்படாமல் ஊருக்கு வெளியே போய் நீ பாலம் போட்டு யார் போகிறாதில்ல? இங்கே தான் வேணும்னு மக்கள் கேட்டால் அந்த இடத்துல நிற்கிற மாதிரி நீ கட்டு, அதுக்கு தான் நீ படிச்சிருக்க. இப்படி சொன்னவர் காமராஜர். இதுக்கு தாங்க நான் அவரை சொல்கிறோம். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், வடநாட்டில் சமீபத்தில் ஒரு பாலத்தை திறக்க வைக்கிறதுக்கு ஒரு அரசியல்வாதியை கூப்பிட்ருக்காங்க. அவர் போய் ரிப்பனை வெட்டியிருக்காரு, பாலமே விழுந்துருச்சு. என்னென்னா பாலத்தையே ரிப்பனில் தான் கட்டிருப்பாங்க போட்டிருக்கு. இவர் போய் அதை வெட்டிவிட்டார். இப்போ ஒரே ஒரு விஷயம், மக்கள் விரும்புவதும் நாம் அந்த அதிகாரத்தை கையில் வைத்திருப்பதும் எதற்காக என்றால் அவர்களுடைய பயன்பாட்டுக்காக தான் அப்படின்னு நினச்சார் இல்லையா? அந்த மனிதரை நம்மளால் மறக்க முடியாதுங்க. இது நான் அந்த பாலத்தில் நடந்து போயிருக்கேன், பாலம் இல்லாத காலத்தில் ஆற்றுல போயிருந்துருக்கேன், அவரையும் நான் நேரில் பார்த்துருந்துருக்கேன். இத்தனை விஷயங்கள் நான் சொல்கிறப்ப நீங்கள் நம்புவேன்னு நினைக்கிறேன். காமராஜர் உதாரணம் சொல்கிறதுக்கு ஈஸியாக இந்த மாதிரி விஷயங்களை வச்சுக்கலாங்க. மக்களோடு மக்களாக இருந்தார், மக்களுடைய சிந்தனையை ஏற்றுக்கொண்டார், அதை அதிகாரத்தில் பயன்படுத்தினார். இப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் இருந்தால் அடுத்து வர தலைமுறை உங்களை பேசும், இல்லாட்டி ஏசும். இப்போ இந்த சமீபத்து உணவுகளை பார்க்குற போது சாப்பாடு வாய்க்குள்ள நுழையதோ இல்லையோ பேரே நுழைய மாட்டேங்குதுங்க. ருமாலியா ரொட்டிங்கிறான், பீஸாங்கிறான். இதெல்லாம் கேட்குற போது ஒருவேளை எனக்கு வயசாகிடுச்சு நம்ம தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரையில் 70 80களில் ஏன் 86 90 வரைக்கும் கூட வச்சு பாருங்களேன். அப்போல்லாம் என்ன குழந்தைகள் விரும்பி சாப்பிடும் அப்படின்னு பார்த்தா அதுவே வித்தியாசமாக இருக்கும். அதில் எல்லா சுவையும் இருக்கும். முதல்ல நினைவு வச்சுக்கோங்க, சரிவிகித உணவுன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோம் நம்ம. அதாவது இன்னதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. 6 வகை சுவை, அதாவது இனிப்பு, கசப்பு, துவர்ப்பு, புளிப்பு, உப்பு, உரைப்பு. இந்த 6ம் சம அளவில் நமக்குள்ளே போய் சேரணுமா. புளிப்பு மிட்டாய் பிள்ளைய வாங்கி திங்கும். இளந்த வடைன்னு ஒன்று இருக்கும். அது என்னென்னா, இந்த இளந்த பழம் இருக்குல்ல, அந்த இளந்த பழத்தில் இது இந்த சின்ன வயசாக இருக்கப்போ என்னமாச்சு திங்கணும் போல் ஒரு யோசனை வரும். என்னமாச்சுங்கிறதே நல்லா கவனிச்சுக்கோங்க. பசிச்சுக்கிட்டே இருக்கும், அதை திங்கணும் இதை திங்கணும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ இந்த ஸ்கூலுக்கு வெளியில் ஒரு ஆயா ஒருத்தர் கடை வச்சுருப்பாங்க. அங்கே பார்த்திங்கன்னா நல்லா கவனிங்க, அது ஹைஜீனிக்காக இருக்குமா, அப்படியாக்கும் இப்படியாக்கும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அதில் அன்பு இருக்கும். அவங்க வீட்டு பிள்ளைக்கு செய்கிறது தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் பெரும்பாலும் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருள் மாதிரி தான் வச்சுருப்பாங்க. தேன் மிட்டாயின்னு ஒன்று இருக்குங்க. உருண்டையாக மென்மையாக வாயில் போட்டோன்னே என்ன ஆச்சரியம்னா, அந்த மிட்டாய் உள்ளே இது பண்ணுறோம், உள்ளேருந்து தேன் வடிகிற மாதிரியே இருக்கும். கொக்கோ மிட்டாயின்னு ஒன்று இருக்கும். கடலை மிட்டாய் இருக்கும். கடலை மிட்டாய்ங்கிறது கடலை பருப்பு நிலத்தடியில் விளையிறது. அதே மாதிரி அதில் இனிப்பு சேர்த்துறோம். அந்த ரெண்டும் சேர்ந்த உடனே நம்முடைய உடம்புக்கு உறுதியை தருது. இன்னும் அழகாக சொல்கிறதா இருந்தால், ப்ரோட்டீன் கண்டென்ட் உடம்புக்குள்ளே போகிறதுக்கு இதெல்லாம் தேவையாக இருந்ததுங்க. பிள்ளைகள் இதெல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த சாப்பாடு அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தபோது அவங்களுக்கு ஒரு இயல்பான தன்மை இருந்தது. இந்த மாங்காய் இருக்குல்ல, மாங்காய் கல்லாமைன்னுலாம் வச்சுருப்பாங்க. இல்லை, கல்லாமைங்கிறது ஒரு அதிகாரம் திருக்குறளில். இது மாங்காய்க்கு ஒரு பேர் வச்சுருக்கோம். அந்த மாங்காயை கீத்து அறுத்து அதில் உப்பு மிளகாப்பொடி போட்டு சில பேர் ஜாமெட்ரி பாக்ஸில் கொண்டு வருவாங்க. கொண்டு வந்ததோடு மட்டும் இல்லை, அப்படி நம்மளை திறந்து காமிச்சிட்டு உள்ளே வச்சுருவாங்க. அப்படியே ஜொல்லு வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கு நடுவில் நம்ம பார்க்கணும். சில பேர் காட்டி கொடுத்துருவான், சார் அவன் மாங்காய் வச்சுருக்கான் சார் அப்படின்னு. இது என்ன சொல்கிறேன் அப்படின்னா, புளிப்பு வேணுமா புளிப்பு, இனிப்பு வேணுமா இனிப்பு, கசப்பு கூட சில நேரத்தில் சேர்ந்துருக்கும், அதுவும் வச்சுக்கலாம். உரப்பு தான் நான் சொல்லிட்டேன், அதில் உப்பு போட்டு கொடுத்துட்றான். இப்போ இவை எல்லாமே நம்ம உடம்புக்குள்ளே போகிற போது நமக்கு நல்லா இருந்ததுங்க. இன்னொன்று, மழையில் நனையணும், பொழுதில் விளையாடணும், அப்போ தான் இம்யூனிட்டி இருக்கும். இப்போ என்ன பண்ணுறாங்க, மழையில் நனையாத, வெயிலில் போகாத, வெளியே போகாத, அங்கே போகாத, இங்கே போகாத, அப்படியே தூக்கி காரில் போட்டு, அப்படியே தூக்கி வேனில் போட்டு, அப்படியே தூக்கி டியூஷனில் போட்டு, அப்படியே தூக்கி வீட்டுக்குள்ளே போட்டு, கடைசியில் ஒன்றுமே தெரியல அப்படின்னா அந்த பிள்ளை எங்கே தெரியும்? அப்போ இது என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் சாப்பிட்ற பொருளை பொறுத்த மட்டும் இவையெல்லாம் நம்ம பொருள் இல்லைங்க. நம்ம மண்ணில் விளையலை, நம்ம மண்ணில் விளைஞ்சதை நம்ம உடம்புக்கு ஏற்றதை சாப்பிட்டா அதுக்கான நோய் வந்தால் கூட நமக்கு மருந்து கொடுக்க முடியும். ஆனால் வெளிநாட்டு உணவுகள் நீங்கள் சாப்பிட்ற போது ஏதேனும் நோய் வந்தால் அந்த மருந்து நம்ம மருந்து செல்லாமல் போனாலும் போயிடும். அதனால் நீங்கள் உணவை பொறுத்த மட்டும் சுவை மட்டும் இல்லைங்க, அது நம்ம உணவு பொறுத்த மட்டும் உணவும் மருந்தும் ஒன்று. மேல்நாடுகளில் உணவு வேறு மருந்து வேறு. அதனால் பழையதை நான் நினைவில் சொல்கிறேன்னு இல்லை, இன்றைக்கி இதெல்லாம் நம்ம உருவாக்கி கொள்ள முடியும். உருவாக்குங்கள், பிள்ளைகளுக்கு கொடுங்க. சுவையை நீங்கள் சாப்பிட்டு கொடுத்தா தாங்க பிள்ளை சாப்பிடும். அதனால் நீங்கள் சுவைத்து பாருங்கள், பிள்ளைகளுக்கு கொடுங்க. இந்த உலகத்தில் கடன் இல்லாதவன் லட்சாதிபதி, நோய் இல்லாதவன் கோடீஸ்வரன். நீங்கள் கோடீஸ்வரன் ஆகணுமா? அப்போ உடம்புல நோய் இல்லாமல் பார்த்துக்குங்க.